शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः ओम भवाय गुणशंभवाय शिवतांडवाय नमः ओम। ओम शौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள். குருவர்கள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், சுகமே சூழ்க. ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு போலாம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒவ்வொரு இந்த பிறப்பு இறப்புன்றது நம்ம தினம் நைட்டு தூங்குறோம், காலையில முழிக்கிறோம், அந்த மாதிரி ஆயிருச்சு ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அது அது வந்து டெம்பரவரின்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய புரிதலுக்காக அது டெம்பரவரி. எப்படி தூக்கம் நம்ம தூங்கிட்டே கண்டினியூஸா இருக்க முடியாதுன்னு ஒரு விழிப்புன்னு ஒண்ணு வந்துடுது. அந்த ஒரு விழிப்புன்னு ஒண்ணு வந்துட்டா தூக்கம்னு ஒண்ணு அடுத்து வருது. அதே மாதிரிதான் இந்த பிறப்பும் இறப்பும். சோ இந்த பிறவி அப்படின்றது என்ன அப்படின்னா, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அது பேதமைன்னு சொல்றாரு. அது அறியாமை. நீங்க எல்லாரும் அந்த பிறவி பிறவி பிறவின்ட்டு அறியாமையில இருக்கீங்க. அப்ப அந்த பிறவி என்னும் அறியாமையில இருந்து நம்ம அந்த பிறவாமை அப்படின்ற ஒரு உன்னதமான நிலைக்கு போகணும் அப்படின்னா அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது நிறைய குறள்ல சொல்லியிருப்பாரு, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ட்டு. சோ இந்த பிறவி அப்படின்ற அறியாமையில நம்ம விலகணும் அப்படின்னா அந்த பிறவாமை விலகி பிறவி என்னும் அந்த ஒரு அறியாமையில இருந்து விலகி பிறவாமை என்னும் உன்னத நிலைக்கு நாம போகணும் அப்படின்னா அந்த மெய்ப்பொருள் காண்பதுதான் சிறந்த வழி. அந்த மெய்ப்பொருளை நம்ம தேடணும் அப்படின்னா உங்களால இப்படி இப்ப நம்ம படிச்சதை இப்ப சொன்னதை ரிவர்ஸ்ல சொல்றேன், அவ்வளவுதான். சோ அந்த பிறவாமை என்னும் உன்னத நிலைக்கு போகணும் அப்படின்னா நீங்க அந்த மெய்ப்பொருளை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மெய்ப்பொருளை தேடுறப்ப உங்களுக்கு அந்த பிறவாமை என்னும் ஒரு உன்னத நிலை வாய்க்கும் அப்படிங்கிறாரு. நம்ம முழுசா அந்த மெய்ப்பொருளை பார்க்கறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை அப்படின்னா கூட அது ஒரு பார்ட் டைம் ஜாபா வச்சுக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை முறையில அது ஒரு பார்ட் டைம் ஜாபா வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் நான் இதை பத்தி சிந்திப்பேன், இதுக்கான என்னுடைய எனர்ஜிய என்னுடைய நேரத்தை அத தேடுறதுக்கான விஷயங்கள்ல நான் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு, நான் சொல்றேன், ஒரு பார்ட் டைம் ஒரு 1 hour எதுக்கோ நம்ம டைம் செலவு பண்றோம். இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய டெஸ்டினேஷனை நம்மளால ரீச் பண்ணிட முடியும். ஓகேயா? இன்னைக்கு சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏனோ ஒரு சின்ன சின்ன ஒரு கல்லா போட்டா கூட தண்ணி கீழே இருந்தா கூட அதுக்கெல்லாம் தான் இந்த கதையெல்லாம் கதையா நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்கன்னா நிறைய விஷயத்த எது கூட வேணாலும் நம்மளால கோத்துக்க முடியும். அதுதான். அது ஒரு காக்கா என்ன பண்ணுச்சு, இந்த ஜார்ல தண்ணி ரொம்ப கீழே இருக்கு, அந்த கல்லா போட்டு அந்த தண்ணிய மேல வர வச்சிருச்சு. சின்ன சின்ன கல்லா தான் போட்டுச்சு, பெரிய கல்லா ஒரே கல்லா போடல. ஏன்னா அப்படி போட முடியாது பிராக்டிக்கலா. சின்ன சின்ன கல்லா போட்டு அந்த தண்ணிய மேல வர வச்சு அதோடைய தேவையை தீர்த்துக்குச்சு. அது மாதிரிதான் நமக்கு பிறவாமை என்னும் தேவை இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான மெய்ப்பொருளை பார்க்கறதுக்கான நம்மளுடைய
செயல்கள்ல எல்லாத்துலயும் அத தேடுறப்ப அந்த பிறவாமை அப்படின்ற தண்ணி மேல வந்துரும். புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் உயிர்த்தெழுதல் அப்படின்ற இந்த தலைப்புக்குள்ள நம்ம போகலாம். இந்த சாதாரணமா இந்த உலக வாழ்க்கையில தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த தர்மம் எது கூட வேணா நீங்க கோத்துக்கலாம். யார் யாருக்கு தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாருக்குமே இருக்கு. சின்னவங்க, பெரியவங்க, என்ன வயசானவங்க, உறவினர், அதுக்கப்புறம் ஆசிரியரா வேலை பார்க்குறவங்க, மருத்துவரா வேலை பார்க்குறவங்க, நீதிபதியா இருக்காங்க, வக்கீலு, இந்த மாரி எல்லா ஆ வியாபாரஸ்தர், என்ன வேணா நீங்க இதுல கோத்துக்கலாம். எல்லாத்துக்குமே தர்மம்னு இருக்கு. ஆ இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒண்ணு சொல்றேன். அவங்களுக்கு என்ன தர்மம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ மருத்துவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும். என்ன அப்படின்னா, அவருடைய இத அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அ அவருக்கு என்ன நோயோ, அத அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த அந்த மருத்துவ தர்மத்தின்படி தான் அவர் செயல்படணும். இப்ப யாரும் அப்படி செயல்படுறாங்களா அப்படின்னா, ஓகே. இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லாம இருக்கிறவங்க நெறையாவும் இருக்கலாம். ஆனா, எல்லா இதுலயும் இந்த தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, இப்ப நீங்க கேட்கலாம், இத்தன வகை தர்மமா இருக்கு. தர்மம்னா சரி பொதுவா என்ன அப்படின்னா, தர்மம்னா அதுக்கு நேரடியான வார்த்தை இன்னும் சொல்ல முடியாது. வேதத்திலயும் சரி, நம்மளுடைய உபனிஷத்துகளையும் தர்மம் அப்படின்றதுக்கு நெறைய டெஃபினிஷன் தான் வச்சிருக்காங்க. இவங்களுடைய தர்மம் இது, இவங்களுடைய தர்மம் இப்படி அப்படின்ட்டு. ஸோ, அதுக்கு ஒரு 4 வார்த்தையில சொல்லுங்கன்னா, அப்படி சொல்ல முடியாது. ஆனா, ஆ இப்ப எல்லாருக்குமே அடுத்தது ஒரு குழப்பம் வரலாம். தானம், தர்மம் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. நெறைய பேர் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த தானமும், தர்மமும் ஒரே ஒரே விஷயத்த குறிக்கக்கூடிய 2 சொற்கள் அப்படின்னு. கிடையாது. அது கிடையாது. அது வேற, தானம் வேற, தர்மம் வேற. எக்ஸாம்பிள்க்கு நம்ம பார்க்கலாம். பாருங்களேன். அன்னதானம், கண் தானம், உறுப்பு தானம், ம், ரத்த தானம், இந்த மாரி ஏன் கன்னியாதானம்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாரி சொல்லலாம். ஆனா, எங்கேயாவது நீங்க அன்ன தர்மம், கண் தர்மம், உறுப்பு தர்மம், ரத்த தர்மம், கன்யா தர்மம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஸோ, இது தானம் வேற, தர்மம் வேற. தானம்னா, யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, இன்னொருத்தர் செய்றாங்க. ஒருத்தர் கேட்டு அத இன்னொருத்தர் செய்யறது. தர்மம் அப்டின்னா, கேட்காமயே செய்யறது. குறிப்பறிந்து செய்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல? அதுதான் தர்மம். இந்த தானம் அப்படின்றது, இப்ப நேரடியா ஒருத்தவங்க "அம்மா எனக்கு பசிக்குதும்மா, சாப்பாடு போடுங்கம்மான்னு" கேட்கலாம். இல்லன்னா உங்களுக்கு இன்னொருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு இந்த தேவை இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரலாம். ஒரு கூட்டா இப்ப மீடியாஸ்ல எல்லாமே அவங்களுக்கு ஆப்பரேஷனுக்கு இவ்வளோ பணம் வேணும், இல்ல ரத்தம் வேணும், இந்த மாரி எல்லாம் வருது. ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சு அத செய்யறது தானம். தேவையை ஒருத்தவங்க கேட்குறாங்க, இல்ல ஒருத்தர் மூலமா கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா கேட்குறாங்க. ஏதோ ஒண்ணு. அது மூலமாக செய்யறது தானம். கேட்காமயே அவங்களோட நிலைமைய பார்த்து, அவங்க வாய திறந்தும் கேட்கல. எந்த ஒரு அ பாடி லாங்குவேஜும் இல்லாம, குறிப்பு அறிந்து அவங்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு தெரிஞ்சு, வலு வலிய போய் செய்யறது தர்மம். ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2த்துக்குமே பெனிஃபிட்டும் வேற வேற.
2த்துக்கும் ஒரே இதா அப்படின்னா கிடையாது. இன்னொன்னு நீங்க இதுல பார்க்கலாம். தானம் அப்படின்றது வந்து நெறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க. நெறைய சர்வீஸ் பண்றேன்ற பேர்ல நெறைய பேர் பண்றாங்க. ஆனா ஏன் அப்படின்னா, இத பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இத பண்ணா என்னுடைய பசங்க நல்லா இருப்பாங்க. இத பண்ணா என்னுடைய வம்சம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்த்து பண்றது தான் தானம். ஆனா தர்மம் எதையுமே எதிர்பார்க்காம, ஏதோ தோணும் செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதுதான் தர்மம். அவங்களுக்கு அடுத்த நிமிஷம் கூட அத செஞ்சது ஞாபகம் இருக்காது. அந்த மாரி எந்த ஒரு செயல் நடக்குதோ அது தர்மம். அதுல அவங்க அவங்களுக்கே ஞாபகம் இருக்காதே! அப்ப எப்படி வந்து அதோடைய பலன அவங்க மனசுல வச்சுட்டு அத செய்ய முடியும்? ஸோ, ஆ தானம் வேற, தர்மம் வேற. இப்ப ஆசிரியரே இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஆசிரியரே நீங்க எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு மாணவன்ட்ட கேட்கிறாரு. "ஏன்பா உனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சரியா வரல. நான் சொல்லிக் குடுக்கவா?" அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லிக் குடுங்க சார். நான் படிச்சுக்கிறேன்." அப்படின்னு கே சொல்றான் அந்த பையனும். அதே மாரி ஒரு மாணவன் வந்து ஆசிரியர்ட்ட, "சார் நான் வந்து இதுல ரொம்ப வீக்கா இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு இந்த இது சொல்லிக் குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்கிறான். இது 2மே தானத்தில் வருகிறது. இந்த 2 கேட்டகரியுமே தானத்துல வருது. ஒரு மாணவன் வந்து படிக்க முடியாம அவன் கஷ்டப்படுறான். அவனுக்கு அதுல நாலேட்ஜ் இல்ல. எதுவுமே இல்லாம, "வா" அப்படின்னு கூப்ட்டு, அவர் பாட்டுக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அது தர்மம். சரி. இது வந்து ப்ரொஃபஷன்னு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம குடும்பத்துக்கு வரலாம். குடும்பத்துல மனைவி வந்து, "எனக்கு அ இது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க வர்றப்ப வாங்கிட்டு வாங்க." அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. கணவனும் அத மனைவி சொன்னத கட்டாயம் மறக்காம வாங்கிட்டு வர்றாரு. இதுக்கு பேரு கடமை. மனைவி கேட்டு கணவன் செய்யறது கடமை. சரியா? இந்த கணவனே ஒரு வெளியூருக்கு போறாரு. 2 நாள் இருந்துட்டு வர்றாரு. அப்ப மனைவிக்கு என்ன பிடிக்குமோ, அவகிட்ட எதுவும் கேட்கறது கிடையாது. எதுவுமே சொல்லாம, அவளுக்கு பிடிச்சத அவர் மனசுல இருந்து ஒரு விஷயம் வாங்கிட்டு வருவார் இல்லையா? அங்க இல்லற தர்மம். முதல்ல நம்ம பார்த்தது கடமை. இது கேட்காம அவளுக்கு எது பிடிக்கும், எது அவ ரொம்ப விரும்புவான்னு தெரிஞ்சு வாங்குறது இல்லற தர்மம். வேதத்துல என்ன இன்டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க அப்டின்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எது ஒன்று தாங்கி நிற்கிறதோ, அதுவே தர்மம். ஓகேயா? அப்ப தர்மம்னா என்னன்றத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டா, எது நாம செய்ய வேண்டியதுன்றத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ, கடமையினாலும் நீங்க எல்லாமே தான் செய்றீங்க. இப்ப ஒரு குடும்பத்துக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு சமுதாயத்துக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க தாங்கி நிக்கிற ஒரு ப்ரொஃபஷனா இருக்கட்டும், எல்லாமே செய்ய தான் செய்றீங்க. அது கடமை. இல்லன்னா அது தானம். அந்த தானம் அப்படின்றது இந்த அன்னதானம் இது மாரி வந்து கேட்டு செய்றது. இது ஆசிரியரா இருந்து செய்யறது. குடும்பத்துல ஒரு கணவனோ, இல்ல மனைவியா இருந்து செய்யறது. இது அத்தனையுமே கடமை. ஸோ, இந்த கடமை செய்ற, இந்த தானம் செய்யற உங்களை எது தாங்கி நிக்குதோ, அது தர்மம். அத கேட்கறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா? அழகா இருக்கு தானே! ஸோ, நீங்க இப்ப எக்ஸாம்பிள்க்கு அதான் உங்க குடும்பத்த தாங்குறீங்க. நீங்க ஆசிரியரா இருந்தா இருக்கிற மாணவர்கள தாங்கி அவங்கள நல்வழிப்படுத்துறது என்னுடைய வேல. அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ஒரு கொள்கைய வச்சுக்கிட்டு, அவங்கள வந்து கைட் பண்றீங்க. படிப்புல வீக்கா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ வந்து சொல்லிக் குடுக்குறீங்க. இது அத்தனையும் நான் தர்மம் பண்றேன்னு நீங்க சொல்லவே முடியாது.
இது எல்லாம் உங்களது கடமை. இது எல்லாமே உங்களுடைய தானம். ஓகேயா? இப்படி செய்யக்கூடிய உங்களை எது தாங்கி நிற்குதோ அதுவே தர்மம். சரி. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதி இருக்கா? அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதி இருக்கா? இருக்கு. அது ஒரு நியதியில தான் இயங்குது. அதுதான் என்ன நியதியில இயங்குது? தர்மத்தின் நியதியில அது இயங்குகிறது. அது யாரும் அதுக்கு கைட் பண்றது கிடையாது பிரபஞ்சத்துக்கு. நீ இப்படி சுத்து, நீ இப்படி வந்து ரொட்டேட் ஆகு, நீ வந்து அ இந்த மாரி அந்த குளிர்காலத்துல வந்து அ இரவு ஜாஸ்தியா இருக்கும், பகல் கம்மியா இருக்கும். சம்மர்ல வந்து பகல் ஜாஸ்தியா இருக்கும். இப்படியெல்லாம் யாரும் அதுக்கு சொல்றது கிடையாது. அது அந்த தர்மத்தின் நியதிப்படி அது பாட்டுக்கு அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாருடைய கைடன்ஸும் தேவை கிடையாது. அது ஏன் அப்படின்னா, அதுக்கு யாரும் தேவை கிடையாது. அது பாட்டுக்கு அத தர்மத்தின் ல வழிப்படி அது இயங்குது. ஆனா, உலகத்துல மக்களுக்கு தேவைகள் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல இல்ல உலகத்துல நீங்க வந்து உங்களுடைய தேவைகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பூர்த்தி செய்துக்கலாம். ஆனா, இந்த பிரபஞ்சம் வந்து எந்த தேவையும் உங்ககிட்ட கிடையாது அதுக்கு. அது பாட்டுக்கு அது தர்மத்தின் வழியில இயங்குறதுனால யாருடைய தேவையும் அதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ, அப்ப நம்ம தேவையோட ஒண்ணு செய்யறதுதான் தானம் அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த தர்மம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, புரிஞ்சுகிட்டாச்சுயா. அப்ப அத எப்படி அடையறது? ம். அடுத்த கேள்வி இருக்கும் இல்லையா? தர்மம் தானம் வந்து இங்க கிளியர் ஆயிருச்சு. ஏன்னா நெறைய நம்ம கேட்கிறோம். காது வழியாக நெறைய விஷயங்கள் அங்க அன்னதானம் பண்றாங்க. இங்க வந்து அ உடை தானம் பண்றாங்க. நெறைய இடத்துல பெட்ஷீட்டு, பாயி, தலகாணி என்னென்ன குடுக்க முடியுமோ குடுக்குறாங்க. எல்லாமே ரத்த தானம் பண்றாங்க. ரத்த தானம் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வந்து செயல்படும் சொசைட்டில. இந்த மாதிரி அ அ நெறைய இடத்துல போயி இந்த ஸ்லம் ஏரியாலலாம் போயி நெறைய பேர் சொல்லிக் குடுப்பாங்க. இந்த மாரி எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா, இது எல்லாமே தானம்னு நம்மளால அதுதான் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம். ஸோ புரிஞ்சாச்சு. ஆனா இந்த தர்மத்த நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? அத கரெக்ட்டா புரிஞ்சா தானே அது வழிப்படி நம்மளால நடக்க முடியும். சரி. அதுக்கான டெஃபினிஷன நம்ம பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, பகவத்கீதையில ஒவ்வொரு ஒவ்வொரு யுகமும் இருக்கு இல்லையா? திரேதா யுகம், சத்திய யுகம், இப்ப நடந்துட்டு இருக்கிறது கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலுமே தர்மம் எப்ப பட்டு போகுதோ, அப்ப நான் வந்து அவதரிப்பேன். அவரு எதுக்கு அவதரிக்கிறாரு? ஏன் அப்படின்னா, தர்மம் வந்து பட்டு போகுறப்ப, அந்த அதர்மம் தலை தூக்கும். ஆட்டோமேட்டிக்காவே. இல்லன்னா அப்படி ரிவர்ஸ்ல கூட வச்சுக்கலாம். அதர்மம் தலை தூக்குறப்ப, தர்மம் பட்டு போகுது. ஆனா, பொதுவா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்பயே வந்து நம்ம பார்க்கலாம். கலியுகத்திலேயே நெறைய அதர்மங்கள் தான் நடக்குது. ஆ சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்ளோ ஒரு அதர்மம் நடக்குது. எங்கேயும் ஊழல், எங்கேயுமே வந்து ஒரு ம் அநியாயம், அக்கிரமம் நெறைய பார்க்குறோம். நெறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அது எல்லாம் கம்மியா கூட இருக்கலாம் நம்ம கேள்விப்படுறது. இன்னும் நெறைய நடக்கலாம். ஆனா, நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, பொதுவா இந்த மாரி அநியாயம்லாம் நடக்கிறப்ப, இப்ப பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த மாரி எல்லாம் நடக்கிறப்ப நானு உயிர் வருவேன். எதுக்கு வருவாரு? தர்மத்தை காக்க. அந்த தர்மத்தை காக்கிறதுக்கு அவர் வர்றாரு அப்படின்னா, அவரே திரும்பியும் அதே மாரி கண்ணனா பொறந்து, இதே மாரி வருவாருன்ட்டு கிடையாது. வேற வேற ரூபத்துல வருவாங்க. எதுக்கு? தர்மத்தை காக்க. எப்ப வந்து தர்மம் அப்படியே கீழ போயிட்டே இருக்கும். அப்ப அதர்மம் மேல போறப்ப, ஆட்டோமேட்டிக்கா தர்மம் அப்படியே கீழ இறங்குது.
ஏன் அந்த மாதிரி ஒரு நிலை தர்மத்துக்கு வருது? மனிதர்கள் தான் காரணம். மனிதர்களுக்கு ஏன் ஆ ஏன் அந்த மாரி ஒரு நிலையில இருக்காங்க மனிதர்கள் அப்டின்னா, மனிதர்கள் தர்மத்து மேல நம்பிக்கை இல்லாம போயிருது. இந்த தர்மத்த யாரும் நம்பி, அது வழிப்படி யாரும் இயங்கறதுக்கு ரெடி கிடையாது. ஸோ, அந்த தர்மத்தின் வழியாக நடக்காம இருக்காங்க. அந்த அத நம்பாததுனால அத செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன எதுவுமே வந்து அந்த தர்மத்த ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு கிஞ்சித்துக்கு கூட ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா, அத தூக்கி கடாசிடுறாங்க தர்மத்த. இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு தேவையில்ல. நான் ஏன் அத செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரன் செய்யட்டும், எதிர் வீட்டுக்காரன் செய்யட்டும். நான் வேடிக்கை பார்த்துக்கிறேன். நான் தான் செய்யணுமா? அப்டின்ட்டு. ஸோ, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்கள இத ஸ்டார்ட் பண்றப்ப, டோட்டலி அதர்மமாக அங்க மாறுது. நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தர்மத்த ஃபாலோ பண்ணாதப்ப, இந்த அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? எத நம்ம ஃபாலோ பண்ணலையோ, அந்த சிஸ்டமே அழிஞ்சிரும் தானே! இப்ப அ ஒரு கோயிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்படி 3 கால பூஜை இதெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட்டா அந்த சிஸ்டத்த ஃபாலோ பண்ணா தான் அந்த கோயிலுக்கு எல்லாரும் வருவாங்க. அந்த கோயில் சிறப்பா இருக்கும் எல்லாமே. அது எதுவுமே ஃபாலோ பண்ணாதப்போ, அந்த கோயிலோட இது வந்து அப்படியே மங்கி மங்கி போயி, யாரும் வராம அப்புறம் கொஞ்சம் பாழடைஞ்ச மாரி ஒரு நிலைமைக்கு அது போயிரும். இதே மாரி தான் தர்மத்தையும். தர்மத்த யாரும் ஃபாலோ பண்ணாதப்ப, அது அப்படியே அமுங்கி, அமுங்கி, அமுங்கி உள்ள போயிருது. இதுக்கு எக்ஸாம்பிளா பிராக்டிகலா கூட நம்ம ஒண்ணு பார்க்கலாம். நமக்கு இந்த முதுகெலும்போட கீழ்ப்பகுதியில அப்பெண்டிக்ஸ்ன்னு ஒரு அதுக்கு தமிழ்ல வந்து குடல்வால்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது இருக்கும். அது அது டாக்டர்ஸ் எல்லாம் அது என்ன சொல்றாங்க அப்டின்னா, அது மனிதனுக்கு எந்த யூசுமே கிடையாது. அந்த குடல்வால் இருக்கிறதுனால, அவனுக்கு எந்த யூசுமே கிடையாது. ஆனா, அப்ப ஏன் வந்து இறைவனோட படைப்புல அந்த குடல்வால் அப்டின்றது ஒண்ணு இருக்கு? நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கோமா? தேவையில்லாத ஒரு விஷயத்த எதுக்காக மனிதன் வந்து இந்த படைப்புல சொருகணும்? ஏன் அப்டின்னா, நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய இந்த பரிணாமத்துக்கு முந்தின பரிணாமத்துல நாம எல்லாருமே வந்து குரங்கிலிருந்து வந்தவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்ப குரங்குக்கு வால் இருக்கும்ன்றது தெரியும். ஏன்னா, இப்பயும் நம்ம குரங்க பார்க்குறோம். குரங்குக்கு வால் இருக்கு. அது வாலோட யூஸ் இந்த மிருகத்துக்கு எல்லாமே இருக்கும். அத வச்சு நெறைய விஷயங்கள் அது பண்ணும். நீங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். இப்போ நாய் எடுத்துக்கிட்டா கூட, அது வால வந்து இப்படி ஒரு மாரி சொரிஞ்சுக்கும். இந்த மாரி எல்லாம் பண்ணும். இதே மாரி தான் குரங்கும் வந்து நெறைய விஷயம் இந்த வால வச்சு பண்ணுங்க. ஆனா, அடுத்த பரிணாம வளர்ச்சியில மனிதனாக மாறி அவன் அ அப்படியே அப்டேட் ஆகுறப்ப, அந்த வால் இருந்துச்சு அவனுக்கும். ஆனா, அதுக்கான இத வந்து அவன் யூஸ் பண்ணல. என்னன்னா, அவனுக்கு அது யூஸ் பண்றதுக்கு அவசியம் இல்லாம போயிருச்சு. ஸோ, அந்த வாளாகப்பட்டது வெளியே இருக்கும் உடலுக்கு வெளியே இருந்த வாளாகப்பட்டது, அது யூஸ் பண்ணாததுனால, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி, கம்மியாயி உடம்புக்கு உள்ளேயே அது வந்துருச்சு. உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ள இருந்தா அது வெளிய வந்திருக்கணும். அது வெளியில இருக்கிறது எல்லாமே போயி, அந்த உள்ள மட்டும் அந்த அடையாளத்துக்கு அந்த குடல்வால் அப்படின்ற ஒரு பகுதி, வால் இருந்ததுக்கான அடையாளமாக இருக்கு. இப்ப இதுல ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணாத ஒரு விஷயம், இப்படியே சுருங்கி, சுருங்கி, சுருங்கி ரொம்ப அ வத்தி ஒரு அடையாளத்துக்கு மட்டும் அது இருக்குது அப்படி. இதே மாதிரி தான் தர்மமும். நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா, அதை பயன்படுத்தல அப்படின்னா, அது சுருங்கிரும். அது சுருங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்?
அதர்மம் மேல வந்துரும். சரி. இது நான் என்னங்க பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நான் எந்த அதர்மமும் பண்ணலையே! அப்படின்னு கேட்கலாம். இது ஒண்ணே ஒண்ணு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை அப்படின்றது நெறைய தல விரிச்சு ஆடுது. அதுவும் சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா, அ சொல்லவே முடியாது. நெறைய இடத்துல லாரி தண்ணி வாங்குற மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. தண்ணி அன்னைக்கு காசு குடுத்து வாங்குறோம். எப்படி இப்படி தண்ணி வளம் நல்லா இருக்கிற இடத்துல இப்படி எப்படி ஆச்சுன்னா, எங்கெங்க ஆறு, இந்த இது குளம் இந்த மாரி தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாமே குப்பைகள போட்டு, இன்னும் சொன்னா ஃபேக்டரிஸோட கழிவுகள அதுல விட்டு, தண்ணி எல்லாமே நாசம் பண்ணி, இந்த நிலத்தடி நீர எல்லாமே பாய்சன் பண்ணி, நெறைய இடத்துலயே பார்க்கலாம். அந்த எண்ணெய் வந்துச்சும்பாங்க. வெறும் அ இந்த ஃபேக்டரியோட கழிவும் சேர்ந்து வருது அப்படிம்பாங்க. நுரையா வருதும்பாங்க. ஸோ இப்படி நம்ம அந்த தண்ணீரையே நாசம் பண்ணனால, இன்னைக்கு குடிநீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கோம். அப்ப நான்லாம் அப்படி பண்ணவே இல்லையே! நான் கொண்டு போய் குப்பையெல்லாம் கொட்டலையே! அப்படிங்கலாம். ஆனா, எந்த ஒரு அதர்மமான ஒரு விஷயம் நடந்தாலும், அத கம்முனு பார்த்துக்கிட்டு இருந்தாலும், அது வந்து அதர்மம் தான் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யாருடைய வாழ்க்கையில இந்த தர்மம் இல்லையோ, அவங்க கண்டிப்பாக அமைதி அடைய முடியாது. உள்ள வந்து அப்படியே ஒரு மாரி ஆ ரெஸ்ட்லெஸ்ஸான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மாரி நிலை இல்லாமயே இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த தர்மத்தின் வழியில அவங்க இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களால தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. ஒரு மாரி ஆ வேவரிங்காவே இருப்பாங்க. இந்த மாரி நெறைய குவாலிட்டீஸ் இருக்கும். ஸோ, அந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால அடைய முடியாது. இந்த இயற்கையின் நியதியான இந்த தர்மத்தின் வழிப்படி தான் இயங்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த யாரு பின்பற்றாங்களோ, அத அவங்களுடைய வாழ்க்கை முறையாக வச்சு யார் இயங்குறாங்களோ, அவங்க தான் ஞானி. அப்ப தர்மத்துக்கும், ஞானத்துக்கும் தொடர்பு உண்டா? அப்படின்னு அடுத்த கேள்வி வரலாம். ஆமா, உண்டு, உண்டு. தர்மத்தை ஃபர்ஸ்ட்டு தர்மம் வந்து அ ஸ்கூலிங்ன்னு வச்சுக்கோ. காலேஜ் அப்படின்றது தான் ஞானம். இந்த தர்மத்தின் வழிப்படி நடக்காம ஒருத்தரால ஞானத்தை அடைய முடியாது. தர்மத்தை அறிஞ்சுக்காம, தர்மத்தை தெரிஞ்சுக்காம ஞானத்தை அடைய முடியாது. எப்படி இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம, அன்புன்ற ஒரு விஷயம் வராதோ, காதலை தெரிஞ்சுக்காம அன்பை அறிய முடியாது. அதே மாதிரி தான் இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்காம, நீங்க ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைய முடியாது. தர்மம் அப்படின்றது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அது என்ன பங்கு வகிக்குது? அது எப்படி வேலை பாக்குது? எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அது பண்ணாதான் அந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளால பெற முடியும். நம்ம பொதுவாவே பாருங்களேன், இந்த அன்பையும், காதலுமே 2மே ஒண்ணு அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அன்பு வேற, காதல் வேற. காதல் அப்படின்றது ஒரு கீழ்மட்ட நிலைன்னு வச்சுக்கோங்க. என்ன? அ ஏன் அப்படின்னா, காதல்ன்றது யாராவது ஒருத்தர் மேல வரலாம். 2 பேர் மேல வரலாம். இல்லையே வச்சுக்கோங்களேன், 10 பேர் மேல கூட வரலாம். ஆனா அன்பு அப்படின்றது எல்லார் மேலயும் வரக்கூடியது. எல்லாரும். அவன் கீழானவன், மேலானவன், அழகானவன், அழகு கிடையாது. மனுஷன், மனுஷன் கிடையாது. எதுவுமே கிடையாது அந்த அன்புக்கு. அது ஒரு உன்னத உயர்ந்த நிலை.
காதல் அப்படின்றது நம்மளுடைய உடலோட வெளிப்பகுதியை சார்ந்த ஒரு விஷயம். அன்பு அப்படின்றது நம்மளுடைய உடலோட உள்பகுதியில வேலை பார்க்குற விஷயம். இந்த காதலுக்கு உருவம் ரொம்ப முக்கியம். இல்லையா? உருவத்த பார்த்து தானே காதல் வருது. அது ஆணா, பெண்ணான்னு பாக்குது. அந்த பெண்ணும் ஆணும் அழகா இருக்காங்களான்னு பாக்குது. அது நெறைய அதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு தானே! அதெல்லாம் பார்த்து தானே அது வருது. ஸோ, காதலுக்கு உருவம் ரொம்ப முக்கியம். ஆனா, அன்புக்கு இந்த வடிவமெல்லாம் முக்கியமே கிடையாது. இன்னொன்னு காதல்ன்றத விஷயம் அவங்க அந்த முன்னாடி இருக்கவங்கள அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆணா இருந்தா பெண்ணையும், பெண்ணா இருந்தா ஆணையும் அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா, அன்புன்றது பாருங்களேன், விடுதலை குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே லெட் ஹிம் ஃப்ரீ அப்படின்ற மாரியா அப்படியே ஃப்ரீயா. ஸோ 2த்துக்கும் அப்படியே செம டிஃபரன்ஸ். ஆ இதே மாரி இங்கிலீஷ்ல கூட பார்த்தீங்கன்னா, லவ் அப்படின்னா அன்புக்கும் லவ்வுன்னு தான் சொல்லுவாங்க. காதலுக்கும் அவங்க லவ்வுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அழகான தமிழ்ல, அழகான அத 2த்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ற மாரியான வார்த்தைகள். அன்பு வேற, காதல் வேற. எப்படி தானம் வேற, தர்மம் வேறையோ, அதே மாரி தான். அந்த தானம் அப்படின்றது, காதல்ன்றது உங்களுடைய உருவத்தில், அதாவது உங்களுடைய வெளிப்பகுதியின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. கரெக்ட் தானே? ஆனா அன்புன்றது உங்க உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. அதே மாரி தான் இந்த தானமும். தானம் உங்களுடைய வெளிப்பகுதியை பூர்த்தி செய்யக்கூடியது. தர்மம் அப்படின்றது உங்களுடைய உள்ள இருக்கிற விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. இல்ல உங்களுடைய வெளிப்பகுதியை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விஷயம்னு கூட நீங்க வச்சுக்கலாம் தானத்த. இப்ப ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர பார்க்குறீங்க. அவர் ரொம்ப அப்படியே நோஞ்சா மாரி இருக்காரு. அவருக்கு என்ன பண்றீங்க? ஏதோ சரியா சாப்பிடல போல இருக்கு. அப்படின்ட்டு போயி அவருக்கு சாப்பாட குடுத்து, அவருடைய அந்த தேவையை பூர்த்தி பண்றீங்க. ஸோ, அவருடைய உடலான அந்த வெளிப்பகுதியினுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்றீங்க. அதுக்கு பேரு தானம். ஆனா, உள்ளே இருக்கக்கூடிய அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிர்றோம். அடுத்தவங்களுடைய தேவையெல்லாம் கரெக்ட்டா பண்றோம். அங்க அவங்களுக்கு ரத்த தானமா நான் போய் பண்றேன். எங்களுக்கு சாப்பாடா, இன்னைக்கு இன்னைக்கு இந்த தினமா வள்ளலார் இறந்த தினமா, பிறந்த தினமா நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன். எல்லாமே கரெக்ட்டா பண்றோம். ஆனா, ஒண்ண எல்லாருமே மிஸ் பண்ணிர்றீங்க. அது எது? உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மாவை பூர்த்தி செய்யறது தான் தர்மம். அதுதான் முக்கியம். நீங்க எதுக்கு இந்த உயிர் எடுத்திருக்கீங்க? எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஆன்ஸர் அதுதான். ஏன்னு நம்ம மண்டைய உடைச்சுக்குவோம் சில சமயம். இப்படி புள்ள குட்டிய பெத்து, அதுங்க புள்ள குட்டிய பெத்து, இதெல்லாம் பார்த்துட்டு டாட்டா பை பைன்னு சொல்றதுக்கா? இந்த சிம்பிள் வேலைக்கு ஒரு அனிமலா ஒரு விலங்காவே படைச்சிருக்கலாமே! எதுக்கு உங்களுக்கு இந்த சிறப்பான ஒரு மனித பிறவி? இதுதான். உங்களுடைய ஆன்மாவை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த பிறவி. அதுதான் தர்மம். ஸோ, உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு தர்மம் இருக்கா? அதுவும் மனித பிறவில இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தர்மம் இருக்கு. உங்களுடைய உள்ள இருக்கும் துன்பத்தை நீக்கவே, அதுல நீங்க என்ன ஆவணும்? திருப்தி அடையணும். ஆஹா! நான் என்னுடைய ஆன்ம தேடல புரிஞ்சுகிட்டு, அதுக்கான விஷயத்த நான் குடுத்துருக்கேன். அப்படின்னு ஒருத்தருக்கு திருப்தி ஆகணும். எல்லாருமே சொசைட்டில ஒரு தப்பான புரிதல் என்ன இருக்குன்னா,
சர்வீஸ் மட்டும், இந்த வெளி சர்வீஸ், பிசிக்கலான சர்வீசஸ் மட்டும் பண்ணா அது சிறந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளா எங்க போய் ராங்கா சொசைட்டில அப்படி இருக்கிறதுனால நம்ம அத ராங்கா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். கரெக்ட் தான். அது தேவையில்லாததுன்னுலாம் சொல்ல முடியாது. தேவையானது தான். ஆனா, இது எல்லாமே வெளி துன்பத்துல போக்குறதுல தானே வந்து எல்லாருமே, நீ நெறைய சர்வீஸ் பண்றியா? நான் நெறைய சர்வீஸ் பண்றியான்ட்டு இருக்கோம். உள் துன்பத்தை போக்குறது யாரு? நீங்க புண்ணோட இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க தானே உங்களுக்கு ஆத்திக்கணும். அதுக்கப்புறம் தானே நீங்க போய் வெளிய சர்வீஸ் பண்ணணும். அ சோ, மனிதர்கள் இதுல தான் வந்து ஆர்வமா இருந்து, எதுக்கு பிறவி எடுத்து வந்தாங்களோ, அந்த உள்ள இருக்கிற விஷயத்த மறந்து, அது உள்ள ஒண்ண அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க, ஒரு விஷயத்த, அத இக்னோர் பண்ணிட்டு, வெளிய இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிர்றாங்க. அது கிடையாது. வெளிய இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அவங்கள அவங்களே கைவிட்டுர்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு ஒரு பெட்டிய குடுத்து, ஒரு சாவிய குடுத்து, எல்லாம் குடுத்து அனுப்புனா, இந்த பெட்டிய திறந்து பார்க்காமயே திருப்பியும் கொண்டு போய் குடுத்தா என்ன நியாயம்? சோ, உங்களுக்குள்ள உங்கள திருப்தி பண்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தவங்க துன்பத்த நீக்கிறது ஓகே. ஆனா, முக்கியமா உங்களுடைய துன்பத்த தான் நீக்கணும். அதுதான் அடுத்தவங்களுக்கான அடுத்தவங்களுடைய தேவைகள் மேல நம்மளுடைய கவனம் போயி, எல்லாருமே தன்னைத் தானே கைவிட்டு விடுகிறார்கள். என்னன்னா, வெளியில வந்து இந்த மாரி சர்வீஸ் பண்றப்ப, பொதுவாக ஒரு தியாகி அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருது. அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காகவும், இப்படிதான் சொசைட்டில சொல்லப்பட்டிருக்கின்றதுக்காகவும், அதிலேயே எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனும் போயிருது. அது தப்புன்றதெல்லாம் கிடையாது. ஆனா முதல்ல தன்னுடைய புண்ண தானே வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்கு தானே உங்களுக்கு உடல் குடுத்து இது பண்ணியிருக்காங்க. போய் மருந்தெல்லாம் போட்டுட்டு சரி பண்ணிட்டு வான்ட்டு. அதுதான் உன்னத நிலை. நீங்க வெளியில வாங்குற தியாகி பட்டம் உன்னத நிலை அல்ல. அப்டின்னா திரும்பவும் உங்களுக்கு திரும்பவும் நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் இல்லையா? பிறப்பு, இறப்பு அத்தனையும் திரும்பவும். ஏன்னா நீங்க வந்த வேலைய முடிக்கலையே! பொட்டிய கொண்டு போய் அப்படியே குடுக்குறோம். போ, திருப்பியும் போ, படிச்சுட்டு வா. இன்னொரு பிறவி. உள்ள புண்ண வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு என்ன வைத்தியம் வேண்டி கிடக்கு? ஸோ, அடுத்தவங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியும் அப்டின்னா, இத்தன பேருக்கு உதவி செய்ய முடியும்னா, உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ள முடியும் தானே! ம். ஸோ, நம் அ யார் ஒருவர் தன்னிலிருந்தே தன்னைத் தானே உயிர்ப்பித்துக் கொள்கிறாரோ, அவர்தான் ஞானி. அவரால தான் அடுத்தவங்களையும் உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஞானி அப்டின்னா, அவரால தன்னையும் உயிர்ப்பிச்சுக்க முடியும். சுத்தி இருக்கவங்களையும் உயிர்ப்பிச்சுக்க முடியும். ஆனா இந்த உயிர்ப்பிக்கிறது அப்டின்னா என்ன? அவர் முதல்ல உயிர் தெழுந்துர்றாரு அவர்கிட்ட இருந்து. அப்புறம் அடுத்தவங்கள உயிர்ப்பிக்கிறாரு. ஆனா இந்த உயிர்த்தெழுதல்னா என்ன? உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? இதையும் வந்து நம்ம ராங்கா புரிஞ்சுக்கிறோம். இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டா இருக்கட்டும், வள்ளலாரா இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் இறந்தவங்களெல்லாம் உயிர்ப்பிச்சாங்க அப்படின்ற மாரி தான் நமக்கு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது கிடையாது. அவங்க இறந்தவங்கள உயிர்ப்பிக்கல. அதுக்கு பேரு உயிர்ப்பிக்கிறது கிடையாது. உயிர்த்தெழுதல் அப்படின்னாலே, யார் ஒருவர் அவருடைய அகங்காரத்திலிருந்து விடுவிச்சு வெளிய உயிர்த்து எழுந்து அவர் வர்றாரோ, அவர் தான் உயிர்த்தெழுகிறார். அவரால தான் ஏன்னா அவரே வந்து உயிர் தெழுந்துட்டார்.
சோ அப்ப அவருக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அப்ப அவரால அடுத்தவங்கள உயிர்ப்பிக்க முடியும் தானே! அப்ப எதுலருந்து அவர் உயிர்த்து வர்றாரு? உயிர்த்தெழுந்து வர்றாரு? அகங்காரம் தான் கல்லறை இங்க. அந்த அகங்காரம் என்னும் கல்லறையில இருந்து தான் அந்த ஞானியாகப்பட்டவர் உயிர்த்தெழுந்து வருகிறார். அதுல சிக்கிக்கிட்டவங்க யாரோ, கண்டிப்பா அந்த அகங்காரத்துல இருந்து மீண்டு வர்றதே கிடையாது. அவங்க அப்படியே அதிலேயே இருந்து மக்கி போயிடுறாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? நான், நான், நான் அப்படின்ற அதுதான் அந்த நான் என்ற அகங்காரம். அந்த நான் என்ற அந்த அகங்காரமும், மரணமும் கூட ஒண்ணுன்னு சொல்லிக்கலாம். எப்படி? இது 2த்துலயும் மாட்டுனவங்க திரும்பி வர முடியாது. மரணத்துல போயிட்டாங்க அப்படின்னா, திரும்பி அவங்க மறுநாள் வருவாங்களா? வர முடியாது. அதே மாரி இந்த நான் அப்படின்ற அகங்காரத்துல சிக்கிக்கிட்டவங்களாலயும் வெளிய வர முடியாது. 2மே தாங்கிட்ட வந்தவங்கள வெளிய அனுப்புறதே கிடையாது. அவ்வளோதான் லாக்கு. ஸோ, இந்த அகங்காரத்துல இருந்து மீண்டு வந்தவங்க யாருமே உயிர்த்தெழுந்தவங்கன்னு சொல்லவே முடியாது. சரி, இப்ப பொதுவா நம்ம சுத்தி பார்க்குறோம் இல்லையா? சாதாரண மனிதர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவங்க எல்லாருமே சவத்துக்கு ஈக்குவல். ஏன்னா, அவங்களுக்கு தன்ன பத்தி தெரியாது. தான் யாருன்றது தெரியாது. இறைவன்னா யாருன்னு தெரியாது. தன்ன சுத்தி என்ன நடக்குது? ஏன் நமக்கு ஏன் ஒரு கண்ணு சரியா தெரியல? ஏன் நமக்கு இந்த உடம்புல இந்த ப்ராப்ளம், ஃபேமிலில இந்த ப்ராப்ளம், ஏன் எதுக்கு இப்படி ஒரு சிஸ்டம் நம்மள சுத்தி வச்சிருக்காங்க? எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு, அவங்க பாட்டு இறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ, அவங்க உயிரோட இருக்கப்பயே அவங்க இறந்தவர்கள் அப்படின்னு சொ சொல்லப்படுது. என்ன ஒரே டிஃபரன்ஸ் சவம்னா எந்திரிச்சு நடக்காது. இந்த மனிதர்கள் நடப்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறதுனால, அப்ப யாருக்கு தெரியும்? யாருக்கு தன்னை பத்தி, ஞானத்தை பத்தி, தன்னுடைய சுயத்தை பத்தி, தர்மம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சவங்க தான் இன்னொருத்தரை உயிர்ப்பிக்க முடியும். சோ நல்லா புரிஞ்சுக்கலாம். உயிர்ப்பிக்கிறதுனா, ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க. அவங்கள போய் எழுப்பி, வாப்பா நீ எந்திரிச்சு வா" அப்படின்றது அங்க கிடையாது. அப்படின்னா யார வேணாலும் போய் உயிர்ப்பிக்கலாம் இல்லையா? ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஞானிகள் பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனம் பண்ண மாட்டாங்க. அவங்க யார வேணாலும் உயிர்ப்பிக்கலாம் அப்படின்றப்ப, ஒரு குடிகாரன் குடிச்சு, குடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு குடும்பம் அவன சுத்தி அழுகுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவன போய் உயிர்ப்பிக்கிறார் ஒரு ஞானி அப்படின்னா, அவன் உயிர் தெழுந்தவன என்ன பண்ணுவான்? அடுத்த நிமிஷம் அந்த அ இந்த ஒயின் ஷாப்புக்கு தான் போவான். சோ ஞானிகள் முட்டாள்தனம் பண்றது கிடையாது. யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்துல இருந்து மீண்டு வெளிய வரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களை மட்டுமே ஞானிகள் உயிர்த்தெழுப்பிக்கிறார்கள், உயிர்ப்பிக்கிறார்கள். அவங்கள தான் வெளிய எடுக்குறாங்க. சோ பிசிக்கலா இறந்தவங்கள கிடையாது. இதுக்கு தான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. புத்தர் ஆனானப்பட்ட புத்தரே அவர் நல்லாவே ஞானம் அடைஞ்சுட்டாரு. ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. வேற லெவல்ல இருக்காரு. அப்ப அவரு இருக்கிறத தெரிஞ்சுட்டு ஒரே பையன் ஒரு அம்மாக்கு. இறந்து போயிட்டான். 12 வயசு. இந்த அம்மா கத்துது, கதறுது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, "இந்த மாரி புத்தர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன வேணா பண்ணுவாரு." அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு அந்த அம்மா பையன அங்க போட்டுட்டு ஓடி வருது. ஓடி வந்து புத்தர்ட்ட, "இது மாரி என் பையன் செத்து போயிட்டாங்கய்யா. அவன எழுப்பி விட்டுருங்க. எனக்கு அவன் தான் என்னுடைய வாழ்க்கையோட இதே. எனக்கு புருஷனும் சரியில்ல. நான் தனியா தான் வேற வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே அவன் தான். தயவு செஞ்சு எப்படியாவது எழுப்பி விட்டுருங்க."
கதறுது, மன்றாடுது. அவரு வந்து என்னென்னமோ சமாதானம் சொல்றாரு. அந்த அம்மா வந்து பாசத்துல துடிக்கிறதுனால அந்த அம்மாக்கு புரியல. சரி ஓகே. நான் உனக்கு பண்ணிர்றேன். நீ கேட்டத நான் பண்ணிர்றேன். நீ போய் இந்த கிராமத்துல சாவே இல்லாத வீட்ல ஒரு கை கடுகு மட்டும் வாங்கிட்டு வா அப்டிங்குது. அவ்வளவுதானே! இந்த சிம்பிள் விஷயம் தானேன்னு அந்த அம்மா போய் ஒவ்வொருத்தர் வீட்லயும் கேக்குது. அப்ப, இல்ல போன வருஷம் எங்க வீட்ல இந்த மாரி ஒரு மரணம் நடந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சுன்ட்டு ஒவ்வொருத்தரும் எல்லார் வீட்லயும் சொல்றாங்க. அந்த அம்மா வந்து இப்படி ஒரு வீடே இல்லையே! நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் நிதர்சனம். அதுதான் வந்து உண்மை. அத புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் சொன்னேன்ட்டு. ஆனாலும் அப்ப இதுல இருந்தெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இது பிசிக்கல் கிடையாது. உயிர்ப்பிக்கிறதுன்றது பிசிக்கல் கிடையாது. யார் ஒருவர் இதுல இருந்து இதுக்கான ஒரு திருக்குறள் தான் நம்ம பார்த்தோம். யார் ஒருவர் இந்த பிறவாமை இதெல்லாமே என்ன? மெய்ப்பொருள். அதுதான். என்ன கிடைக்குது? எது மூலமாக நாம இந்த நிலையை அடைய முடியும்னு நீங்க அத ஃபாலோ பண்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா அதற்கு பேரெல்லாம் தான் இன்னொரு பேரு தான் தர்மம். அப்ப அந்த பிறவாமையும் நமக்கு கிடைக்கும். நீங்க நீங்க உங்கள உயிர்ப்பிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, எத்தன பேர வேணாலும் இந்த அகங்காரத்துல இருந்து வெளிய வரணும்னு நெறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களையும் உங்களால உயிர்ப்பிக்க முடியும். ஸோ, ஆ இப்ப உயிர்ப்பிக்கிறதுனா இன்னொரு இது கூட பார்க்கலாம். ஆ சரி கெட்டவங்கள தான் உயிர்ப்பிக்க வேணாம். நல்லவங்கள உயிர்ப்பிக்கலாம்ல அப்டிங்கலாம். நல்லவங்கள உயிர்ப்பிச்சாலும், அவங்களால இன்னொரு ஆள வந்து உயிர்ப்பிக்க முடியாது. அவங்க பிசிக்கலா நல்லது செய்வாங்க அவ்வளவுதான். இந்த ஒரு அந்த நான் என்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளிய வந்தவரால தான், உயிர்த்தெழுந்து வந்த ஒருவரால தான் அடுத்தவங்களையும் உயிர்ப்பிக்க முடியும். ஸோ, நாமும் உயிர்த்தெழுவதற்கான அத்தனை விஷயங்களையும் நாம இன்னையிலிருந்து மேற்கொள்ளுவோம் அப்படின்ட்டு, அதுக்கான உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.